இரட்டை இலை சின்னத்தையும் கட்சி பெயரையும் பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டுள்ள சூழலில் சசிகலா அணியினர் மற்றும் ஓபிஎஸ் அணியினர் டெல்லியில் உள்ள தேர்தல் ஆணையத்தில் முகாமிட்டுள்ளனர். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் நிரஞ்சனிடம் கேட்கலாம். நிரஞ்சன், இரு அணி தரப்பிலிருந்தும் யார் யாரெல்லாம் தேர்தல் ஆணையரை பார்க்க இருக்கிறார்கள்? காயத்ரி, ஓபிஎஸ் அணியினர் சார்பாக மனோஜ் பாண்டியன் அவர்கள் வந்திருக்கின்றார். அதே போல கே.சி. பழனிசாமி அவர்களும் இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு வந்திருக்கின்றார்கள். அதே போல சசிகலா அணியினரை பொறுத்தவரை அவர்களது மூத்த வழக்கறிஞர்களாக இருக்கக்கூடியவர்கள் தான் வந்திருக்கின்றார்கள். வழக்கறிஞர்கள் பரணிக்குமார், செந்தில் மற்றும் ராகேஷ் சர்மா ஆகியோர் தற்பொழுது தலைநகர் டெல்லியில் இருக்கக்கூடிய இந்திய தேர்தல் ஆணையத்தில் தற்பொழுது அவர்கள் அனைவரும் வந்திருக்கின்றார்கள். காலை 9:30 மணியிலிருந்தே ஒவ்வொருவராக வந்து கொண்டிருக்கின்றார்கள். தற்பொழுதுதான் தலைமை தேர்தல் ஆணையர் நசீம் ஜைதி அவர்கள் தற்பொழுது தேர்தல் ஆணையத்திற்கு தற்பொழுது வந்திருக்கின்றார். அந்த காட்சிகள் தான் நாம் தற்பொழுது பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த சூழ்நிலையில் இன்னும் சற்று நேரத்தில் இந்த ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் இவர்கள் என்னென்ன தொகுதிகளில் எந்தெந்த சின்னங்களில் போட்டியிட வேண்டும் என்பது தொடர்பான மிக முக்கியமான முடிவுகள் எடுக்கப்படவிருக்கின்றது. ஏனென்றால் நேற்றைய தினம் அதிமுகவின் இத்தனை நாட்கள் அவர்களுக்கென்று இருந்து வந்த அந்த இரட்டை இலை சின்னத்தை தற்பொழுது அக்கட்சியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பிளவின் காரணமாக தற்காலிகமாக முடக்கப்பட்டிருக்கின்றது. எனவே இதனை அடுத்து இன்றைக்குள் இந்த ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் போட்டியிடுவதற்கான அந்த வேட்புமனுக்களை தாக்கல் செய்ய வேண்டும். அவ்வாறு தாக்கல் செய்பவர்கள் அவர்களுக்கென்று ஒதுக்கப்படக்கூடிய சின்னங்களையும் அவர்கள் குறிப்பிடப்பட வேண்டும். இந்நிலையில் தேர்தல் ஆணையத்திடம் தற்பொழுது 85 சின்னங்கள் தற்பொழுது கையிருப்பில் இருக்கின்றது. வேறு வேறு சின்னங்கள், அதில் நிறைய சின்னங்கள் இருக்கின்றது. இதில் ஏதேனும் ஒரு 3 சின்னங்களை தேர்தல் ஆணையம் அவர்களுக்கு கொடுக்கும். அதிலிருந்து ஏதேனும் ஒன்றை இவர்கள் தேர்ந்தெடுத்து தேர்தல் ஆணையத்திடம் நாங்கள் இந்த சின்னத்தை எடுத்துக் கொள்கின்றோம் என்று அவர்கள் தெரிவித்த பின்னர் அந்த சின்னமானது அவர்களுக்கு என்று அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படும். இந்த ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் இவர்கள் அதனை பயன்படுத்திக் கொள்வார்கள். பிறகு இந்த வழக்கின் விசாரணையானது தொடர்ந்து நடைபெற்று இதற்கு ஒரு இறுதியான முடிவாக இந்திய தேர்தல் ஆணையம் வழங்கப்பட்ட பின்னர் இரட்டை இலை சின்னம் அந்த முடக்கப்பட்டிருப்பதற்கான அந்த தடையானது நீக்கப்படும். யாரேனும் ஒருவருக்கு அது வழங்கப்படும். இல்லை என்றால் தேர்தல் ஆணையமே அதை கையில் வைத்துக் கொள்ளும். தற்பொழுதைக்கு இவர்கள் இன்றைய தினம் இந்த வேட்புமனு தாக்கல் செய்வதற்கென்று 2 தரப்பினருமே ஏதேனும் ஒரு சின்னத்தை தேர்ந்தெடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டிருப்பதன் காரணமாகத்தான் அந்த பணியினை செய்வதற்காகத்தான் தற்பொழுது வந்திருக்கிறார்கள். காயத்ரி, நிரஞ்சன், தேர்தல் ஆணையத்தின் செயல்பாடு அதிருப்தி தந்திருப்பதாக 2 தரப்பைச் சேர்ந்தவர்களும் தெரிவித்திருக்கிறார்கள். அதன்படி தேர்தல் ஆணையத்திடம் கூடுதல் நடவடிக்கைக்காக வேறு ஏதேனும் முறையீடு செய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறதா இருதரப்பை பொறுத்தவரையில்? வசந்த், இந்த விவகாரத்தை பொறுத்தவரை நேற்றைய தினமே இந்திய தேர்தல் ஆணையம் மிக தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார்கள். நீங்கள் இவ்வளவு பெரிய ஒரு ஆவணங்களை கொடுத்திருக்கிறீர்கள், கிட்டத்தட்ட 6 மணி நேரத்திற்கு மேலாக வாதங்களை வைத்திருக்கின்றீர்கள். அப்படி இருக்கும் பொழுது திடீரென்று இந்த விவகாரத்தில் நாங்கள் எந்த ஒரு முடிவையும் உடனடியாக நாங்கள் தெரிவிக்க முடியாது. இந்த விஷயத்தை ஓபிஎஸ் அணியினர் எடுத்துக்கொள்ளட்டும், சசிகலா தரப்பினர் எடுத்துக்கொள்ளட்டும் என்று அந்த மாதிரியான எந்த விதமான ஒரு இறுதியான முடிவினும் நாங்கள் எங்களால் உடனடியாக கொடுக்க முடியாது. குறைந்தபட்சம் எங்களுக்கு ஒரு 12 மணி நேரமாவது தேவைப்படும் என்று நேற்றைய தினமே வழக்கு விசாரணையின் பொழுதே தேர்தல் ஆணையமானது கருத்து தெரிவித்திருந்தார்கள். அதன் அடிப்படையில் இந்த சின்னம் முடக்கப்படலாம் என்ற ஒரு ரீதியில் தான் அனைவருமே எதிர்பார்த்திருந்த நிலையில் அவ்வாறே நேற்றைய தினம் அந்த ஒரு இடைக்கால தீர்ப்பும் இந்திய தேர்தல் ஆணையம் வழங்கியிருந்தார்கள். இந்நிலையில் இவர்கள் இடைக்காலமாக இந்த தீர்ப்பு வழங்கியிருப்பதன் காரணமாக இதில் மாற்றங்கள் செய்யுங்கள் என்று கோருவதற்கான வாய்ப்பு என்பது மிக மிக குறைவு. அவ்வாறு அதை கேட்டுக்கொண்டாலும் கூட இன்னும் பல்வேறு விஷயங்கள் விசாரிக்கப்படவிருக்கிறது. குறிப்பாக சசிகலா அவர்கள் பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட்டது சரியா தவறா என்ற வாதத்திற்குள் தேர்தல் ஆணையம் இதுவரை செல்லவே இல்லை. எனவே அதுதான் மிக மிக முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுகின்றது. அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டது சரியா அல்லது தவறா என்ற ஒரு முடிவுக்கு வந்தால்தான் சின்னம் யாருக்கு, கட்சியின் பெயரை யார் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்பது தொடர்பான விவகாரங்கள் மேற்கொள்ளப்படும். எனவே இந்திய தேர்தல் ஆணையம் அது குறித்த விவரங்கள் எதையும் தற்பொழுது வரை விசாரிக்கவே தொடங்கவில்லை என்பதையும் நாம் தற்பொழுது உற்று நோக்க வேண்டியிருக்கின்றது. இவர்கள் கேட்டுக்கொண்டதன்படிதான் இந்த இரட்டை இலை சின்னம் இரு தரப்பில் இருந்துமே என்ன சின்னம் என்பது குறித்து தேர்தல் ஆணையத்திடம் பரிந்துரை செய்யப்பட்டு விட்டதா? முன்வைத்ததன் காரணமாகத்தான் தற்பொழுது கிடைத்திருக்கக்கூடிய தகவல் வரை அவர்கள் அனைவரும் உள்ளே சென்று இருக்கின்றார்கள். 3 சின்னங்கள் ஒதுக்கி இருக்கலாம். இன்னும் சற்று நேரத்தில் அது குறித்த ஒரு அதிகாரப்பூர்வ தகவலானது கிடைத்துவிடும். காயத்ரி, தலைமை தேர்தல் ஆணையர் நசீம் ஜைதி தற்போது தேர்தல் ஆணையத்திற்கு வந்திருக்கிறார். இருதரப்பில் இருந்தும் தங்களுடைய விருப்பமான சின்னங்களையும் விருப்பமான பெயரையும் அவரிடம் முன்வைக்க இருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் தேர்தல் ஆணையம் ஒரு முடிவை அறிவிக்க இருக்கிறது. உங்களுடைய தற்போதைய தகவல்களுக்கு நன்றி நிரஞ்சன்.